ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு தரப்பட்டுள்ளது. ஓமின் விதி. ஓமின் விதியை கண்டுபிடிச்சவர் யாரு? மிகவும் இலகுவான கேள்வி சயின்ஸ்லே. ஜார்ஜ் சைமன் ஓம். சரி, உபகரணங்கள் XYயை பெயரிடுக. அதாவது XY எப்படி பெயரிடுனா, அம்பியர் மானி தொடர் இணைப்பிலும் வோல்ட் மானி சமாந்தர இணைப்பில் இருக்கணும். அவை இங்கு தொடராக உள்ள எழுத்து Y, சமாந்தரமாக உள்ள எழுத்து X. ஆகவே இதற்கு நாங்க தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்பு அடிப்படையில் பார்த்தால் X சமாந்தர இணைப்பு, ஆகவே அது வோல்ட் மானியாக இருக்கணும். Y தொடர் இணைப்பு, ஆகவே அது அம்பியர் மானியாக இருக்கணும். ஆகவே சரியான விடை X வோல்ட் மானி, Y அம்பியர் மானி. இந்த பரிசோதனை நீங்க 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல பார்த்திருப்பீங்க. சரியா? 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல இருக்கு. ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கான பரிசோதனை ஓட்டமின்னியல் பாடத்துல இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அந்த பரிசோதனையை ஞாபகப்படுத்திட்டு வருவோம். இதுதான் அந்த பரிசோதனை. சரியா? வோல்ட் அம்பியர் மானி நேராக இருக்கும், தொடர் இணைப்பிலையும் வோல்ட் மானி சமாந்தரமாக இருக்கும். இங்க நைக்ரோம் கம்பிச்சுருளுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு இங்கு அளக்கப்படும். வெப்பநிலை மாறிலியாக இருக்க வேண்டும். வெப்பநிலை மாறிலியாக இருக்க வேண்டும். சரியா? வெப்பநிலை மாறிலியாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த பரிசோதனை. சரி, அடுத்த கேள்வி. உபகரணம் Z பெயரிட்டு அதன் பயன்பாட்டை எழுதுக. உபகரணம் Z. சரியா? இதே இந்த கேள்வி வந்த மாதிரி நினைக்கிறேன் நான் எக்ஸாமுக்கு. உபகரணம் Z பேரு மாறும் தடை. மாறும் தடை அல்லது இரையோதட். நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் இரையோதட் பொருத்துவோம். மாறும் தடையை பொருத்துவோம். அவை இந்த மாறும் தடையில தொழிற்பாடு என்ன? மாறும் தடை மூலம் என்ன மேற்கொள்ளப்படும்? சுற்றில் மின்னோட்டத்தின் பருமனை மாற்று. சுற்றில் மின்னோட்டத்தின் பருமனை மாற்று. தடையை மாற்றன்னு எழுதக்கூடாது. சரியா? தடையை மாற்றி நாங்கள் இங்கே அளக்க இயலாது. தடையை அளக்கிறதுக்கு எந்த உபகரணங்களும் இல்லை. எங்கள் அம்பியர் மானியினூடாகத்தான் நாங்கள் மின்னோட்டத்தை அளக்கிறோம். ஆகவே சுற்றில் தடையை மாற்றன்னு எழுதினா அது பொருத்தமற்ற விடை. சரியா? பொருத்தமான விடை என்ன? சுற்றில் மின்னோட்டத்தின் பருமனை மாற்றல். தடையை மாற்றன்னு எழுதக்கூடாது. சரியா? ஏன்னு சொன்னால் இந்த பரிசோதனை செய்யும் போது நாங்க இதன் மூலம் மின்னோட்டத்தின் பருமனை தான் மாத்துறோம். இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், இரையோதட்டின் மூலம் பாருங்க, தடையை மாற்றன்னு தர இல்ல. இரையோதட்டின் மூலம் சுற்றினூடாக பாயும் ஓட்டத்தை மாற்றிக்கொண்டு. சரியா? அப்ப இரையோதட்டின் மூலம் என்ன மேற்கொள்ளப்படுது, மாறும் தடை மூலம் என்ன மேற்கொள்ளப்படுதுன்னா நீங்க பார்க்கலாம் புக்லையும். இரையோதட்டின் மூலம் சுற்றினூடாக பாயும் ஓட்டத்தை மாற்றிக்கொண்டு, சுற்றினூடாக பாயும் ஓட்டத்தையும் மின்குமிழின் இரு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசத்தையும் அட்டவணையில் குறிப்போம். அவை இரையோதட்டின் மூலம் ஓட்டத்தை தான் மாற்றுவோம், மின்னோட்டத்தை மாற்றுவோம். சரி, நிக்ரோம் கம்பியானது எவ்வியல்பை கொண்டிருப்பதனால் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. நிக்ரோம் கம்பிக்குள்ள இயல்பு என்ன? இயல்பு சொல்லுங்க பார்ப்போம். நிக்ரோம் கம்பிக்கு என்ன இயல்புங்க கொண்டிருக்கு? நிக்ரோம் கம்பி உயர் தடைத்திறனை கொண்டிருக்கும். நிக்ரோம் கம்பி உயர் தடைத்திறன். வெரி குட். நிக்ரோம் கம்பி உயர் தடைத்திறன். நீங்க விட அளிச்சாதான் சரியா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஆக்டிவா இருக்கலாம். இதை சோர்ந்து போய் தூக்க மசக்கத்தோடு இருப்பீங்க. சரியா? அப்ப நிக்ரோம் கம்பியானது எவ்வியல்பை கொண்டிருப்பதால் இங்கு பயன்படுத்தப்படுகிறது சொன்னால் உயர் தடைத்திறன். பரிசோதனையின் கருவிகளின் வாசிப்புகள் பின்வருமாறு நியம அலகுகளில் தரப்பட்டுள்ளன. எக்ஸின் வாசிப்பு. எக்ஸின் வாசிப்பு என்றால் எக்ஸ் வோல்ட் மானி. ஆகவே அதோட அலகு வி.
யாக இருக்கும். வையின் வாசிப்பு அது அம்பியர் மானி, அப்ப அம்பியர்டா ஏ. சரி, தசம் 1 தசம் 2 தசம் 3 1 2 3. எனின் நிக்ரோம் கம்பிச்சுருளின் தடையை காண்க. நிக்ரோம் கம்பிச்சுருளின் தடையை காண்க. தடை சமன் என்ன? வி சமன் ஐஆரில் வி சமன் ஐஆர்ல போட்டிங் என்றால் ஐ சமன் என்ன வரும்? அதை விடையை சொல்லுங்க பார்ப்போம். வி சமன் ஐஆரில் ஐ சமன் வியின் கீழ் ஆர். அப்ப வி பெருமானம் உண்டா ஆர் ஆளை பிரிச்சா சரி. வி பெருமானம் உண்ட ஆறினால் பிரித்தீங்க என்றால் சரி. என்ன வரும்னு பாருங்க. என்ன ஆன்சர்? சுருக்கி அனுப்புங்க பாப்பா ஆன்சரை. ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுத்தீங்கன்னா சரி. ஆறுன்றது எம்பியர். சரி, ஓகே. இங்க கேட்கப்பட்டது தடை. தடை ஆற கேட்டுருக்கு. சரி, நீங்க ஆறத்தான் காணணும். ஆக வி சமன் ஐஆரில் ஆர் சமன் எழுத்து மாறிட்டு எனக்கு வியின் கீழ் ஐ. சரி, ஓகே, வெரி குட். ஆர் சமன் வியின் கீழ் ஐ. ஆகவே வி சமன் என்ன வரும்? இப்ப ஒரு வி பெருமானத்தை ஒரு ஐ பெருமானத்தால பிரிச்சா சரி. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்க. அப்ப வி பெருமானம் ஒன்று நாங்க பார்ப்போம். சைபர் தசம் 1. சைபர் தசம் 1 நாங்க பிரிக்கணும் ஒன்றால, அல்லது சைபர் தசம் 2 பிரிக்கணும் 2ஆல, அல்லது சைபர் தசம் 3 பிரிக்கணும் 3ஆல. எதை எப்படி பிரிச்சாலும் எல்லாம் ஒரு விட தான். ஆகவே சைபர் தசம் 1 ஒன்றால பிரிச்சால் என்ன விட? இந்தா அனுப்புங்க எல்லாரும். ஒன்று 2 பேருக்கு தான் விட தெரியுமா இது பிரிக்க? இமா, அமானி, சமியா, வெரி குட். சைபர் தசம் 1. என்ன வரும்? சைபர் தசம் 1. சரி, இந்த ஒரு இலக்கத்தையும் ஒன்றால பிரித்தால் அதை விட தான் வரும். ஆகவே சைபர் தசம் 1 ஓம். சரியா? சைபர் தசம் 1 ஓம். அலகு கட்டாயம் சைபர் தசம் 1 ஓம். சரிதானே? சரி, அடுத்து அருகில் தரப்பட்டுள்ள தடையின் பெருமான வீச்சை காண்க. சரி, பெருமான வீச்சை காண்க. செஞ்சாக்கள் அனுப்புங்க பார்ப்போம். அருகிலுள்ள தடையின் பெருமான வீச்சை காண்க. செஞ்சாக்கள் அனுப்புங்க. நீங்க நிலையான தடையில படிச்சிருக்கீங்க. இந்த நிலையான தடை பெருமானமும் தரப்பட்டிருக்கு. இந்த நிறக்குறியீட்டு முறையில நாங்கள் பெருமானத்தை காண்போம். முதலாவது 10 இரண்டாவது 1 10 வலுவின் சுற்றி, மூன்றாவது அடுத்தது பொருதி பெருமானம். இந்த பெருமானங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும், பொருதி பெருமானங்கள் தரப்பட்டிருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வீடு எழுதலாம். சரி, இப்படி அனுப்புங்க. நீமா, வெரி குட். அடுத்தாக சரி, இப்ப இதுல நாங்க பார்க்கணும். முதலாவது நிறத்தை அப்படி எழுதணும் பாருங்க. கஃபிலம் 1 எழுதுற.
இலகுவா விளங்கி கொள்றது. கருப்புண்டால் கருப்பு அப்படியே எழுதுற. அப்போ ஒன்றும் சைபர் இந்த எழுதியாச்சு. மூன்றாவது உள்ளது என்ன இலக்கமோ அதை 10 வலுவின் சுட்டியாக எழுதணும். அப்ப 2ன்னா 10 எழுதணும். 10 எழுதினால் அது 10, அதாவது 100. 100ஆல பெருக்கினால் 2 சைபர்கள் சேரும். ஆகவே 10 எழுதலாம், அல்லது 2 சைபர்களை சேர்த்து விடலாம், 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து விடலாம். அதற்கு பிறகு பொருதி பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு 100க்கு பொருதி பெருமானம் இத்தனை என்றால் அந்த தடைக்குரிய பெருமானம் என்ன என்று கண்டு அதுக்கு ஒரு விடயம் வரும். அதுதான் வேறுபடும் அளவு. வேறுபடும் அளவு வந்த பிறகு ஏற்கனவே நாங்கள் கண்ட தடையில இருந்து கழிக்கணும், அதே போல கூட்டணும். கழித்து வர பெருமானத்திலிருந்து கூட்டி வரும் பெருமானம் வரை தான் விடை. சரியா? அதுதான் பெருமான வீச்சு. சரி, அப்படி நாங்கள் பார்ப்போம். இன்னும் 2 பேர் அனுப்புங்க பார்ப்போம் ஆன்சரை. கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. சரி, ஏக்கு என்ன? ஏ 1. அப்ப ஏக்கு 1 போட்டாச்சு. ஏ 1. அடுத்த பி எத்தின 4, பிக்கு 4. சி என்ன 2. 2 என்றால் 10 10 2 இப்படி போடலாம். 10 எழுதினால் 10 எழுதினால் 100. அப்ப 100 எத்தின, அல்லது 2ன்னா 2 சைபரை சேர்த்தாலும் அந்த பெருமானம் வரும். 1400. 1400 தான் தடை பெருமானம். இந்த தடையின் பெருமானம் அதுதான். இப்ப நாங்க பொருதி பெருமானத்தை கண்டு வீச்சை காணணும். இல்ல வீச்சு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப பொருதி பெருமானம் எத்தின 10% அப்படின்ற அர்த்தம் என்ன? 1400 10% கூடலாம், அல்லது 10% குறையலாம். அப்ப நாங்க வீச்சை காண்றதுக்கு 1400க்கு 100க்கு 10% கூடி குறையுமாக இருந்தால், 100க்கு 10% பொருதி பெருமானம் 10 தரப்பட்டது. பொருதி பெருமானம் 10. பொருதி பெருமானம் 10ஆக இருந்தால் எத்தனை கூடி குறைன்னு பார்க்க போறோம். ஆகவே இந்த சைபருக்கு இந்த சைபர் வெட்டுப்படும், இந்த சைபருக்கு இந்த சைபர் வெட்டுப்பட்டால் 140. 1400 இருந்து 140 கூடும், 140 குறையும். ஆகவே இதன் பெருமான வீச்சு கேட்கப்பட்ட கேள்விக்கான விட. சரியா? இப்ப இங்க 140 கூடி குறையும் கண்டுபிடிச்சிட்டோம். 140. இப்ப என்ன விடன்னு சொன்னால் 1400 இருந்து 140 கழிக்கிற பெருமான தொடக்கம், 140 கழிக்கிற பெருமானம் தொடக்கம் 1400 எத்தனைய கூட்டணும்? 140 கூற்ற பெருமானம் வரை. இதுதான் வீச்சு. சரி, 1400 இருந்து 140 போன எத்தனை? 1260. 1260. அதே போல 1400 140 கூட்டினால் 1540. சரியா? இதுதான் வீச்சு. குழந்தை பிள்ளைகள், இதுதான் பெருமான வீச்சு. கழித்தல் இல்ல, பெருமான வீச்சு. இதுக்கு நீங்க அழகு போட்டீங்கன்னா சரி. சரி, பிணைஞ்ச பிள்ளைகள், முதலாவில் உள்ள இலக்கம், அதாவது இடது கைப்பக்கமாக தொடர்ச்சியாக 3 உள்ளத்தை எடுக்கணும். பொருதி பெருமானம் வலது கைப்பக்கமாக எடுக்கணும். சரியா? பொருதி பெருமானத்தை வலது கைப்பக்கம் வரக்கூடியதை எடுக்கணும். அடுத்த 3 நிறங்களையும் இடது கைப்பக்கமாக எடுத்தால் முதலாவது உள்ள A1, பிக்கு 4, அது அப்படி எழுதி சிக்கு உள்ள பெருமானத்தை 10 சுட்டியாக எழுதணும், அல்லது 2 சைபர்களை சேர்த்து விடணும். அதுதான் தடை பெருமானம். ஆனால் இங்க பொருதி பெருமானம் வீச்சு கேட்கப்பட்டிருப்பதனால பொருதி பெருமானத்தை பார்க்கணும். 10%. 100க்கு 10 என்றால் 1400க்கு எத்தனை கூடி குறையும்? 1400க்கு 140. ஆகவே 1400 இருந்து 140 கழிக்கிறது தொடக்கம். அப்படின்னா 1260. 1400 140 கூற்ற பெருமானம் 1540.
வீச்சு 1260 தொடக்கம் 1540. சரிதானே? சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். எட்டாவது கேள்வி. மெண்டலின் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைவாக பட்டாணி கடலை தாவரத்தில் நிகழும் பரிசோதனை ஒன்றை அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பெற்றோர் தூயவழி நெட்டை தாவரம், தூயவழி கட்டை தாவரம் அல்லது குட்டை தாவரம் எப்படியும் வரும். நெட்டை தாவரத்துக்கு உயரமான தாவரம் வரும். புணரிகள், செய்முறை, முதலாம் சந்ததி. சரி, முதலாம் சந்ததி வரதாங்க காட்டப்பட்டிருக்கு. இரண்டாம் சந்ததி வரையில முதலாம் சந்ததிக்கு நாங்கள் F1 சந்ததின்னு சொல்லுவோம். பெற்றோரின் பிறப்புரிமை அமைப்பை எழுதுக. இது எல்லாருக்கும் ஆன்சர் அனுப்பலாம். அனுப்பக்கூடிய ஒரு கேள்வி. சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க பாப்போம். பெற்றோரின் பிறப்புரிமை அமைப்பு. அப்ப தூய வழின்னு சொன்னால் ரெண்டும் கேபிட்டல் பாவிப்போம். ஆட்சியானதுக்கு தூய வழின்னு சொன்னால் ரெண்டும் ஒரே எழுத்து பாவிப்போம். ஆட்சியானதுன்னு சொன்னால் ஆட்சியானது சொன்ன கேபிட்டல், பின்னடைவானது சிம்பிள். சரி, அனுப்புங்க ஆன்சரை. வெரி குட். சரி, பெற்றோரின் பிறப்புரிமை பெற்றோர் அதாவது தூய வழி நெட்டையான தாவரம். தூய வழினா ரெண்டுமே கேபிட்டல். தூய வழி கட்டையான தாவரம்னா ரெண்டுமே சிம்பிள். ஆகவே கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, சிம்பிள் டி, சிம்பிள் டி. இதுதான் பெற்றோரின் பிறப்புரிமை அமைப்பு. சரியா? இதுதான் முதலாவது கேள்விக்கு விட. பெற்றோர் ஒரு ஆள் அனுப்பியிருக்கீங்க. ஓ, பெற்றோர் சந்ததிக்குரியது, பெற்றோருக்குரியது. அப்ப தூய வழி நெட்டைனா ரெண்டுமே கேபிட்டல், தூய வழி கட்டைனா ரெண்டுமே சிம்பிள். இங்கு நடைபெறும் மகரந்த சேர்க்கை தன்மகரந்த சேர்க்கையா அயன் மகரந்த சேர்க்கையா என்பதை குறிப்பிடுது. அப்ப மெண்டலின் பரிசோதனைகளை நீங்க பார்க்கலாம். முதலாவது நடைபெறுவது என்ன மகரந்த சேர்க்கை? ஏன்னா தன்னா முதலாவது சந்ததியில முதலாவது சந்ததியில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கை. அப்ப முதலாவது சந்ததியில் நடைபெறும். இரண்டாவது F2 சந்ததி உருவாக்குவதற்கு தான் தன்மகரந்த சேர்க்கை நடக்கும். அதனாலதான் மெண்டல் இந்த தாவரத்தை தெரிவு செய்தமைக்கான காரணம் கேட்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தை நீங்க பார்க்கலாம். அயன் மகரந்த சேர்க்கை, தன்மகரந்த சேர்க்கை இரண்டையும் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அந்த தாவரத்துல இருக்கு. ஆகவே இந்த கேள்விக்கான விட முதலாவது சந்தர்ப்பத்துல அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறும். முதலாம் சந்ததி தொடர்பாக பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க. பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு என்ன வரும்? முதலாம் சந்ததி அதாவது முதலாம் சந்ததி அந்த புணரிகள் தூய வழி நெட்டையில ரெண்டுமே கேபிட்டல் டி இருப்பதனால அந்த இடத்துல புணரியா கேபிட்டல் டி தான் வரும். இந்த இடத்துல ரெண்டுமே சிம்பிள் டி ஆக இருப்பதனால இந்த இடத்துக்கு சிம்பிள் டி தான் வரும். இப்ப கேபிட்டல் டி சிம்பிள் டி சேரும் போது இங்க வரக்கூடிய சந்ததிகள் கேபிட்டல் டி சிம்பிள் டி. அவை முதலாவது சந்ததி தொடர்பாக பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க. ஆகவே பிறப்புரிமை அமைப்பு என்ன வரும்? கேபிட்டல் டி சிம்பிள் டி. சரி, மூணாம் கேள்வி செய்யல. இரு புணரிகளும் சேரும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? இந்த புணரிகள் இரண்டும் சேரும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? விடுபட்டு சொல்லுங்க பாபு. இரு புணரிகளும் சேரும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட். இன்னொரு ஆள் அனுப்புங்க பாபா ஆன்சர். நிறைய பேர் சும்மா தான் இருக்கீங்க. அமானி, திலுக்ஷினி, ஹனானி, ஷிமர், ருசைகா, சதா, ரிஃப்கியா, ஜைனா ஆன்சர் அனுப்புங்க.
சரி, இது புணரிகளும் சேரும் செயன்முறை அழைக்கப்படுவது கருக்கட்டல். சரியா? இரு புணரிகளும் சேரும் செயன்முறை அழைக்கப்படுவது கருக்கட்டல். புணரிகள் சேர்ற செயல்முறை F1 சந்ததி அல்ல, கருக்கட்டல். இதுதான் ஆன்சர் அனுப்ப சொல்றது. அப்ப நீங்க விடையா விளங்கி கொண்டது இப்ப விடை அனுப்பும் போது உங்களுக்கு விளங்கும். ஆகவே அது மறக்காது உங்களுக்கு. சரியா? நீங்க சரியா அனுப்பினோம் பிழையா அனுப்பினோம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அது மறக்காம இருக்கும். சரி, அவ என்ன கருக்கட்டல். பிறப்புரிமை அமைப்பு. அப்ப நாங்க இப்ப 4வது கேள்விக்கு போவோம். முதலாம் சந்ததி தொடர்பாக பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க. பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு என்ன மேல போட்ட நாங்க கேபிட்டல் டி சிம்பிள் டி. அதுதான் பிறப்புரிமை அமைப்பு. தோற்ற அமைப்பு, அதாவது கண்ணால பார்க்கக்கூடியதாக அந்த செடி அந்த தாவரம் எப்படி இருக்கும், அங்க பயிர் செய்கை செய்யும் போது அந்த செடி எப்படி இருக்கும் என்பதுதான் தோற்றமைப்பு. சரி, அனுப்புங்க பார்ப்போம். ஷிமர் அனுப்புங்க. ஹனானி, ஹுசைக்கா, உங்களோட விடைகள் வர இல்லை. ஹனானி, ஹுசைக்கா, ஷிமர், சதா, எஃப்கியா, ஜெய்னா. எந்த ஆன்சரும் அனுப்ப இல்லை நீங்க. அனுப்பும் பார்ப்போம். கேபிட்டல் டி சிம்பிள் டீனா என்ன தோற்றமைப்பு? கேபிட்டல் டி சிம்பிள் டி என்றால் கேபிட்டல் டி ஆட்சியானது. அப்ப ஆட்சியானதுக்குரிய இயல்பு தான் வரும். ஆகவே முதலாம் சந்ததியில உள்ளது யாவும் எல்லாமே நெட்டையான தாவரம். எல்லாம் நெட்டையான தாவரம். கேபிட்டல் டி சிம்பிள் டி என்றால் எல்லாம் நெட்டை. சரியா? அப்ப தோற்றமைப்பு நாங்கள் எழுதிட்டோம். சரிதானே? சரி, இச்சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை அமைப்பு விகிதத்தை எழுதுக. அப்படியா? சரி, வெரி குட். அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அடுத்த கேள்வி, இரண்டாம் சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை அமைப்பு விகிதத்தை எழுதுவோம். இரண்டாம் சந்ததியில் அதாவது கேபிட்டல் டி சிம்பிள் டி சேர்ந்து உருவாகிற இரண்டாம் சந்ததி. இரண்டாம் சந்ததியில தோன்ற விகிதம் எங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு சொன்னால் புனர்ச்சதுரத்திலே நாங்கள் கண்டுபிடிக்கலாம், அல்லது எங்களை நான் ஏற்கனவே செஞ்சதை அடிப்படையாக கொண்டும் கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். 3 கொண்டா 1க்கு 2 கொண்டா. இங்க கேட்கப்பட்டிருப்பது பிறப்புரிமை அமைப்பு விகிதம். கேட்கப்பட்டிருப்பது பிறப்புரிமை அமைப்பு விகிதம். அதுதான் விடை அனுப்ப சொல்றேன். அப்ப நீங்க செஞ்சது சரியா பிள்ளையா நீங்க கண்டுபிடிக்கலாம். பிறப்புரிமை அமைப்பு விகிதம். சரி, நான் புனர்ச்சதுரத்துல போட்டு பார்ப்போம் பிறப்புரிமை அமைப்பு விகிதம் என்ன வருகுதுன்னு சொல்லி. எதுக்கு இடையில நாங்க இங்க செய்ய போறோம் என்றால் கேபிட்டல் டி சிம்பிள் டி. உங்கள ஒரு ஆண் புணரி பெண் புணரி. ஆண் புணரியும் கேபிட்டல் டி சிம்பிள் டி, பெண் புணரியும் கேபிட்டல் டி சிம்பிள் டி புனர்ச்சதுரத்துல போட்டு பார்க்க போறோம். சரியா? இங்க நாங்க எழுதுவோம் ஆண் புணரியா பெண் புணரியான்னு சொல்லி. இது கேள்வியில கேட்கப்படையில விடை எடுப்பதற்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? உங்கள பக்கம் ஆண் புணரி எழுதுவோம், உங்கள பக்கம் பெண் புணரி எழுதுவோம். சரி, இப்ப புனர்ச்சதுரத்துல போட்டு பார்ப்போம் என்ன வருது. கேபிட்டல் டி சிம்பிள் டி உள்ளது. இதுல ரெண்டுமே கேபிட்டல் டி உருவாகும். இதுல ஒரு கேபிட்டல் டியும் ஒரு சிம்பிள் டியும் உருவாகும். இதுல கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் உருவாகும். இதுல இரண்டும் சிம்பிள் டி உருவாகும். இதுதான் பிறப்புரிமை அமைப்பு. இரண்டாம் சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை. அப்ப இந்த கேள்வியில் பார்த்தால் இரண்டாம் சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை அமைப்பு விகிதம். பிறப்புரிமை அமைப்பு விகிதத்துல நாங்க பார்த்தால் இரண்டாம் சந்ததிக்கு கேபிட்டல் டி உள்ளது இருக்கு. அடுத்து கேபிட்டல் டி சிம்பிள் டி உள்ளது இருக்கு.
அடுத்து நீங்க பார்க்கலாம் சிம்பிள் டி உள்ளது இருக்கு. சரி, இப்போ கேபிட்டல் டி உள்ளது எத்தனை இருக்கு? ஒன்று தான் இருக்கு. கேபிட்டல் டி சிம்பிள் டி உள்ளது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சிம்பிள் டி உள்ளது 1 இருக்கு. இதுதான் ஒன்றுக்கு 2க்கு 1 என்பது தான் இங்க 5ஆம் கேள்விக்கு 2ஆம் சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை அமைப்பு விகிதம். விளைச்சா? ஆனால் 3க்கு 1 என்பது என்ன விகிதம்? தோற்றமைப்பு விகிதம். தோற்றமைப்பு என்று சொன்னா இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் பாருங்க, கேபிட்டல் டி சிம்பிள் டி, அதே நேரம் இந்த கேபிட்டல் டி சிம்பிள் டி, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? இந்த 3 நெட்டையான தாவரம். அப்ப நெட்டையான தாவரங்கள் 3, நெட்டையான தாவரம் 3, இங்க சிம்பிள் டி என்று குட்டையான தாவரம் 1. அவ இங்க தோற்றமைப்பு விகிதம் தான் 3க்கு 1, பிறப்புரிமை அமைப்பு விகிதம் 1க்கு 2க்கு 1. அவ இங்கு கேட்கப்பட்ட கேள்வி பிறப்புரிமை அமைப்பு விகிதம். பிறப்புரிமை அமைப்பு விகிதம் என்றால் 1க்கு 2க்கு 1. தோற்றமைப்பு விகிதம் என்றால் நெட்டைக்கு குட்டை 3க்கு 1. சரி, இப்ப 6வது கேள்விக்கு நாங்க போவோம். இது விளங்கிச்சா? சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சரி, மனிதனில் எவ்வாறு இலிங்க நிர்ணயம் நிகழ்கிறது என்பதை விளக்கு. அப்ப மனிதனில் இலிங்க நிர்ணயம் நிகழ்வதை இந்த அம்புக்குறி போட்டு நாங்கள் பாய்ச்சல் கோட்டு படத்திலையும் காட்டலாம். அதை விட எங்களுக்கு இலகுவான வழி என்ன? இந்த சதுரத்துக்கு என்ன பேரு? புனற்சதுரம். புனற்சதுரத்திலே காணலாம். புனற்சதுரம் போட்டால் லேசி. சரி, அப்ப மனிதனில் எவ்வாறு இலிங்க நிர்ணயம் நிகழ்கின்றது என்பதை விளக்குகன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு புனற்சதுரம் ஒன்று போட்டு காட்டுறது, அல்லது அந்த அம்புக்குறி போட்டு இந்த நெட்டை தாவரம் குட்டை தாவரம் போல பெற்றார் சந்ததி, அடுத்து புணரிகளாக ஆண் புணரியாக விந்து, பெண் புணரியாக சூழ். சரியா? பெண் புணரியாக சூழ் காணப்படும். அதை நாங்க போட்டு பிற கருக்கற்றல் செயல்முறையை போட்டு அந்த சந்ததிகளை நாங்க காட்டுறோம். சரி, புதுசா வந்தால் உங்களை ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. நூத்தி 18 119. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் மனிதனின் எவ்வாறு இலிங்க நிர்ணயம் நடைபெறுகின்றது. அப்போ கடைசி பாடத்துல நீங்க பார்க்கலாம் மனிதனின் இலிங்க நிர்ணயம். இதுதான் அது. சரியா? சரி, அப்ப இதுல இந்த அம்புக்குறி போட்டும் செய்யலாம், அல்லது சூழ்தாழ்களம் எக்ஸ் போட்டும் செய்யலாம். சரி, இப்படியும் செய்யலாம். இப்படி எக்ஸ் 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 ஒய் அப்படி போட்டுட்டு இங்க தோன்றுவது இங்க எக்ஸ் இந்த இருக்கு, இங்க எக்ஸ் சூழ்களாக எக்ஸ், விந்தாக எக்ஸும் ஒய்யும். அப்ப இந்த எக்ஸும் சேர்ந்து எக்ஸ் எக்ஸ், அல்லது இந்த எக்ஸும் சேர்ந்தால் எக்ஸ் எக்ஸ். அப்ப இரண்டும் எக்ஸா இருந்தால் பெண். இப்ப நாங்க அடுத்தது செய்ய போறது இங்க இந்த எக்ஸ் உங்களை உள்ள ஒய்யுடன் சேர்ந்தால் எக்ஸ் ஒய் ஆகவே ஆண். அடுத்ததாக இந்த எக்ஸ் உங்களை உள்ள ஒய்யுடன் சேர்ந்தால் எக்ஸ் ஒய் அது ஆண். இதை எழுதி காட்டுவதுதான் மனித இலிங்க நிர்ணயத்தை விளக்கிற முறை. விளைச்ச பிள்ளைகள், இதே விளக்கிற முறை. அவை ஆணுக்கு பெண் 1க்கு 1 50% 50%. ஆணுக்கு பெண் என்பது தோற்றமைப்பு விகிதம், எக்ஸ் எக்ஸுக்கு எக்ஸ் ஒய் என்பது பிறப்புரிமை அமைப்பு விகிதம், அதுவும் 1க்கு 1.
சரி, அந்த கோடு போட்டும் காட்டலாம், எக்ஸ் ஒய் இன்னும் போட்டும் காட்டலாம். சரியா? இப்ப நாங்க அதை புனர்ச்சதுரம் மூலம் காட்டுவோம். புனர்ச்சதுரம் மூலம் காட்டுவதும் இலகுவானது. நீங்க செஞ்சு பாருங்க. புனர்ச்சதுரம் அடிச்சாச்சு. ஏற்கனவே செஞ்சது போல புணரிகளுக்கு நாங்கள் எழுத போறோம். சரி, இதுல உங்களை ஆண் புணரி, பெண் புணரி. ஆண் புணரியாக எங்களுக்கு கேபிட்டல் நீங்க எழுதும் போது கேபிட்டல் எழுதணும். சிம்பிள் எழுதினா அது பிழை. போன முறை இது எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. கேபிட்டல். அப்ப எங்களை பெண் புணரியாக ரெண்டுமே கேபிட்டல், ரெண்டுமே எக்ஸ். சரி, அப்ப இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸும் சேர்ந்தால் ரெண்டு கேபிட்டல் எக்ஸ். சரியா? இந்த இடத்துல ரெண்டும் கேபிட்டல் எக்ஸ் தான் வரும். அப்ப அதுவும் பெண். மேல உள்ளது பெண், இதுவும் பெண். இங்க கேபிட்டல் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் ஆண். இந்த இடத்துல எக்ஸும் மேல ஒய், அப்ப எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் அதுவும் ஆண். மனிதனில் எவ்வாறு இலிங்க நிர்ணயம் நிகழ்கிறது என்பதை விளக்குக. அப்ப புனர்ச்சதுரம் மூலம் விளக்கியாச்சு. சரியா பிள்ளைகள்? அவை இதுல நீங்க பார்க்கலாம், எக்ஸ் 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 ரெண்டு பெண். சரியா? ரெண்டு பெண் காணப்படுது. அப்ப எக்ஸ் ஒய் ரெண்டு ஆண். அப்ப ஆணுக்கு பெண், ஒன்றுக்கு ஒன்று. சரிதானே? அப்ப இங்களை நீங்க புணரிகள் எழுதலாம். உங்களை புணரிய நாங்க சூழ்ந்து சொல்லலாம், உங்களை புணரிய விந்துன்னு சொல்லலாம். சரியா? அப்ப இதுதான் அந்த இலிங்க நிர்ணயத்தை விளக்குற முறை. நினைச்ச பிள்ளைகள், புனர்ச்சதுரம், இந்த சதுரத்துக்கு சொல்றது புனர்ச்சதுரம். சரி, அவை நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அளிக்க போறேன். உலோகங்களின் தொழிற்பாட்டு தொடரின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. தொழிற்பாட்டு தொடருக்கு எங்களோட புத்தகத்துல என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? தொழிற்பாட்டு தொடர். ஆம், வெரி குட். இன்னொரு சொல்லுங்க பார்ப்போம். என்னோட புக்ல என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆகவே புத்தகத்துல உள்ள சொல் தான் வரணும் இல்லை. இந்த பேப்பர்ல இந்த கேள்வியில் உள்ள சொல் வந்தாலும் நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும், இதுதான் சொல்லி. சரி, எங்களோட புக்ல உள்ள சொல் தாக்க வீத தொடர். இப்ப இங்க தொழிற்பாட்டு தொடர் என்று சொல்லப்படுவது என்ன தொடர்? தாக்க வீத தொடர். இப்ப தாக்க வீத தொடரின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. உலோகங்களின் பௌதிக இயல்புகள் இரண்டை குறிப்பிடுக. உலோகங்களின் பௌதீக இயல்புகள். அப்ப உலோகங்கள் அல்லுலோகங்கள் நாங்க 3ஆம் பாடத்துல படிச்சிருக்கோம். சரியா? அப்ப உலோகங்களுக்கான பௌதீக இயல்புகள் ஆம், சிறந்த மின்னை கடத்தக்கூடியது. மின்னை கடத்தக்கூடியது. உலோக மேற்பரப்பு மினுக்கமாக காணப்படும். சிறந்த வெப்ப கடத்தும், வாட்டும் இயல்பு, நீட்டத்தகு இயல்பு போன்ற பல இயல்புகளை கொண்டிருக்கு. சரி, ஆனா நீட்டிருந்து ஒரு விட வந்திருக்கு. உலோகங்களின் பௌதிக இயல்புகள். உலோகங்களின் மேற்பரப்பு தமக்குரிய மினுக்கத்தை கொண்டுள்ளன. அவற்றை தட்டும் போது கணீர் எனும் மொழியை எழுப்பக்கூடியன. சரியா? உலோகங்களின் பௌதிக இயல்பு மினுக்கத்தன்மை, தட்டும் போது கணீர் எனும் மொழி, சாதாரண வெப்பநிலை திண்மமாக காணப்படல், வாட்டத்தகு இயல்பு, நீட்டத்தகு இயல்பு, சிறந்த மின் கடத்தி, சிறந்த வெப்ப கடத்தி. இதுதான் உலோகங்களின் பௌதிக இயல்பு. இரசாயன இயல்பு கேட்டிருந்தால் நேராயனை உருவாக்கும் ஆற்றல், ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து மூல ஆக்சைட்டுகளை உருவாக்கும், நீரில் கரையும் மூல ஆக்சைட்டுகள் காரக்கரைசலை உருவாக்கக்கூடியன.
சரியா? அப்ப இது உலோகங்களின் பௌதிக இயல்பு, இரசாயன இயல்பு. சரி, எழுதிக்கொண்டீங்களா? சரி, இப்ப கனெக்ஷன் கட் ஆயினா திரும்ப ஜாயின் ஆக. சரி, தொழிற்பாட்டு தொடரை ஒழுங்குபடுத்துவதில் உதவிய இரு இயல்புகளை எழுதுக. இப்ப தாக்க விகித தொடரை எதை அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தி இருக்காங்கன்னு கேள்வி. சொல்லுங்க பார்ப்போம்.